அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களோட அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதுண்டாய திமிகே தன்னோ தந்தி பிரஜோதயாது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரம்பகை கௌரி நாராயணி நமஸ்தே. அம்பிகையுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தினுடைய திருவுருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி பார்ப்போம். கும்பராசினாலே 22/3/2026 முதல் 28/3/2026 வரை, பங்குனி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கும்பராசிக்கு உங்க ராசியில செவ்வாய் புதன் ராகு அமர்ந்து உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல பாத சனியாகவே அமர்ந்து இருக்கிறார். இப்ப 7 சனி நம்மளுக்கு பாத சனியாக இருக்குது. பயமா? கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. குருவுடைய வீட்டுல இருக்கிறார், உங்க நட்புடைய வீட்டுல இருக்கிறார், பகையுடைய வீட்டுல இல்ல. ஆகவே ஒரு நட்பு ஸ்தானாதிபதி ஒரு கிரகத்தை ஆட்கொள்ளும் போது கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி ஒன்றுமே செய்யாது, பயமே வேண்டாம். அதிலே வேற சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் இணைந்து இருக்கிறார். 7ஆம் அதிபதி கூடி இருக்கிறார். அதோட உங்களுக்கு என்ன வேணும்? உங்க ராசியில செவ்வாய் அமர்ந்திருப்பது சற்று மன வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், கவலைகள் பறக்கும். ராகு அதிலே கூடி இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பம், நம்மளுக்கு பிறர்கிட்ட நம்ம அசிங்கப்பட வேண்டி இருக்குதே, நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கலையே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ராகு உங்க ராசியில அமர்ந்து இருப்பதால், ஏதேனும் கேது பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பதால் பார்வையால் உங்களுக்கு கொள்வார்கள்னு சொல்லுவோம். அப்ப உங்கள்கிட்ட பார்க்கும் போதே உங்க மேல ஒரு எதிரியாகவே பார்க்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரருக்கு உருவாகும். ஆகவே சற்று கவனத்தோட செயலாற்றணும். ஆனா மற்ற கிரகம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வருவதால் நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை, ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க, வெற்றி பெற்றே வரீங்க இந்த கும்பராசிக்காரர். இருப்பினும் அந்த பழைய எண்ணங்கள், பழைய மனசோர்வு உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆட்டி வைத்து கொண்டே இருக்குது. நம்ம என்னதான் செய்தாலும் நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா, நம்ம என்னதான் நினைச்சாலும் நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். புதன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில அமர்ந்திருப்பது புத்தி கூர்மை கொடுக்கும். இந்த காலத்துல இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுறது, யாருனாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தது, எந்த ரூபத்துல வந்தது, அது முதல்ல நான் தீர்வு காண்றேன்னு சொல்லி நீங்க தீர்வுக்கு உண்டான வழி நீங்க தேடிக்கீங்க. அதை எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்க நிவர்த்தி காணுவீங்க. இடம் மாற்றத்தை உருவாக்கும். புதுசா ஒரு இடம், தொழிலாக இருக்கலாம் அல்லது இருப்பிடமாக இருக்கலாம், ஊராகவும் இருக்கலாம், ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அது மேலுமே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் உருவாகும் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து 5ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். ஒரு பாக்கிய ஸ்தானாபதி செல்லக்கூடிய புதன் குருவோட சேர்ந்து பார்வை, குருவுடைய வீட்டுல சனி. ஆகவே அந்த 4-10 பார்வை கேந்திரத்துல அமரும் போது தன பிராப்தத்தை கொடுக்கும், பொருளாதார உயர்வு உண்டாகும், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப நாளா நான் வெளிநாடு போகணும், எனக்கு ஒரு ஆசை, அந்த ஜாப் கிடைக்கணும், இல்லை இந்த படிப்புக்காண்டி போகணும் அப்படின்னு சொல்றவங்கள முயற்சி பண்ணணும். ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு 25ஆம் தேதி உங்களுக்கு சந்திர பகவான் குருவோட இணைவார். குரு பகவான் 25ஆம் தேதி இணையும்போது குரு மங்கள யோகம் உண்டாகும். குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் ஏற்கனவே இருந்து வருது. குரு சந்திர யோகம் கிடைக்கும். உடனே உங்களுக்கு அந்த அதுக்குண்டான, அதாவது ஒரு வசீகர தன்மை வேணும் நம்மளுக்கு. அந்த வசீகர தன்மை இல்லாமல் போகும்போது தான் அந்த கிரகம் அப்படி சொல்றோம். அப்ப குரு சந்திரன் சேரும் போது நம்மளுக்கு ஒரு வசீகர தன்மை கொடுக்கும் போது நம்ம போன இடம் நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளை கண்ட அடுத்தவனுக்கு பிடிக்கணும். இவனா வந்துட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. இவரா வந்திருக்கார், பரவாயில்ல, அவருக்கு முதலே வேலை முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறது மனம். அவரை நம்மளை பார்த்த உடனே முடிச்சு கொடுக்கணும். அப்ப நம்ம ஆப்போசிட்டான ஆள் எதிராளி நம்மளை கண்ட பிடிச்சா போன வேலை நம்மளுக்கு உடனே முடிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா வேலை முடியாது. ஆகவே
சற்று மனம் தளராம இந்த கும்பராசிக்காரர்கள் அருமையான தொழிலும் முயற்சி ஏற்படணும். திருமண பாக்கியம் கூடும். நீண்ட காலமாக வரல் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த 25ஆம் தேதி ஒரு சீரியஸாக பதிவெல்லாம் செய்து முடிவு செய்து கொள்வது சிறந்தது. குரு உட சந்திரன் சேரும் போது ஒரு 2 நாள் குருவுட சந்திரன் சேர்வார். அந்த நேரத்தில் நீங்க திருமணத்துக்கு நான் முயற்சி முழுசா ஈடுபடும் போது மிக விரைவில் திருமணம் கைகூடும். ஆகவே அதே போல் புத்திரர்களால் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்குது, புத்திரினால் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வுக்குண்டான வழி நம்மளுக்கு கிடைச்சிடும். அவங்க படிப்பு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய வரும். அவங்க ஃபீஸ் கட்டணும், அதுக்குண்டான பணம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்பட்டு அதுக்குண்டான நிவர்த்திக்குண்டான மார்க்கம் தேடுவீங்க. இந்த காலேஜ் படிக்கிறாங்க, அந்த காலேஜ் படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுக்குண்டான மார்க்கம் உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கும். ஆகவே மனம் தவறாமல் செயலாற்றுவதே சிறந்தது. அதுக்கு சூரியன், சுக்கிரன், சனி உங்களுக்கு உறுதுணையாகவே இருந்து வருகிறாங்க. அதனால பயமே வேண்டாம். ஆகவே இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணியது நிறைவேற்றிக் கொள்ளது இறைவனை சார்ந்திருக்கணும். அப்ப நம்ம முதல்ல நம்ம முருகப்பெருமானை, நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யணும். முருகா முருகா முருகா. அப்ப அந்த முருகனை மனதார வேண்டியது. அப்ப சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம். ஆகவே இந்த நரசிம்மருடைய மந்திரம் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு கை மேல் பலம் கொடுக்கும். ஆகவே இந்த செவ்வாய், ராகு, புதன் அப்ப எல்லாமே பெருமாள் சார்ந்து, அப்ப பெருமாளையும் சேர்த்து வழிபாடு. அதான் நரசிம்மர் வழிபாடு. அதுலயும் உங்க நடு நட்சத்திரமாக வரக்கூடியவர் ராகுடைய நட்சத்திரமே சதயம். அதுக்கு ராகுக்கு முன் நட்சத்திரம் அபிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திரம். ராகுக்கு பின்னுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். ஆனா குரு பார்வை செவ்வாய் சேர்ந்து ராகு கூடியிருப்பது எந்த விதமான செயலும் உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய தன்மையே உருவாக்கும். தேவையில்லாத நம்ம போனோம் வேலை முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப தன பிராப்தியை கொடுக்கும், தொழில் நல்ல மேன்மை உடையாகும் அப்படின்னு சொல்லி இருந்து வருவதே சிறந்தது. கணவன் மனைவி ஒற்றுமையை உருவாகும், பிள்ளைங்களுக்கு நல்லா உண்டாகும், தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும், நம்ம மூதாதையர்களுக்கு நல்ல ஒரு அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம பெரியவர்கிட்ட நம்ம நல் மதிப்பு உண்டாகும். அத்தனை கொடுக்கக்கூடிய காலமே. ஆகவே கும்பராசியில் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்க்கை நம்புறாரு.